ஓம் லோம் முத்திர சமேத அகத்திய சாயினமே மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. நம்ம எல்லாரோட மனிதரோட ஹியூமன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது, இல்லை ஒருத்தரை பற்றி நம்ம ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ அவங்க போனதுக்கப்புறம் பேசுகிறது, இதெல்லாம் இந்த புறணின்னு சொல்லுவாங்க, இல்லை புறம் கூடுதல்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேருனாலும் சொல்லட்டும். பட் ஆனால் ஆன்சர் ஒன்று தான். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நம்ம குறை சொல்லிகிட்ருக்கோம். சரியா? அந்த மாதிரி குறை சொல்லும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத விஷயம் தெரிஞ்சால் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சில பேர் தெரிஞ்சும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தரை பற்றி நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட கர்மா அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்மளோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஓடி போயிட்டா, இல்லை அவள் தப்பாக போயிட்டா, அவள் இப்படி இருக்கா, அவன் இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பேசும் பொழுது அவங்க என்னெல்லாம் பாம்புனாங்களோ அந்த கர்மா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெண்டாவது, இதை அவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கர்மா இதுதான். ஸோ அதை நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த லோகத்தில் யாருமே 100% பெர்ஃபெக்ட்டு கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஆல்ரெடி நியமிக்கப்பட்ட கர்மாப்படி தான் அவங்க எல்லாருமே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட விதிப்படி வாழ்ந்துட்டு போவாங்க. ஸோ யாரையும் குறை சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீக வழிபாட்டில் போகிறது நல்லது. ஏன் ஆன்மீகத்தில் போகிறோம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் போகும்பொழுது இறை சிந்தனை மட்டும்தான் இருக்கும். நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. ஸோ கர்மா நமக்கு கூடவும் செய்யாது, புண்ணியமும் கூடாது. புண்ணியமும் கர்மமும் என்னைக்கு 0 ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு பிறவி கிடையாது. ஸோ தயவு செஞ்சு புறம் கூறுவதை, அதாவது புறணி பேசுகிறத நிப்பாட்டுங்க. யாரை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டாம். நமக்கு நல்லவங்களாம் நம்ம மனசாட்சிக்கு நடந்துக்கிட்டால் போதும். திருச்சிட்டம்பலம்.